வணக்கம். தாழிசை யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆடியோ புக் ஒரு கோப்பை காஃபி. எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதினது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆடியோ புக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எழுத்தாளரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இவர் ஏப்ரல் 1962 நாகர்கோவிலில் பிறந்திருக்காரு. தமிழகத்துடைய குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் இவரும் ஒருவர்தான். மிக பரவலான கவனத்தை ஈர்த்த புதினங்களை எல்லாம் எழுதியிருக்காரு. இவரது புனைவுகளில் மனித மனதின் அசாதாரணமான ஆழங்களும் நுட்பங்களும் வெளிப்படும். இவர் தன்னை இந்திய தமிழ் மரபை நவீன காலகட்டத்தின் அறத்திற்கு ஏற்ப மறுவரையறை செய்தவர் ஜெயமோகன் அறியப்பட வேணும்னு விரும்பியிருக்காரு. இவர் புதினம், சிறுகதைகள் எழுதுவாரும், இலக்கிய திறனாய்வாளர் மற்றும் கட்டுரையாளரும் கூட. இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் வெண்முரசு, விஷ்ணுபுரம், கொற்றவை, காடு, அறம் போன்ற சிறுகதைகள் எல்லாம் இவருடைய குறிப்பிடத்தக்க ஒரு படைப்புகள். இவர் வாங்கிய விருதுகளில் கதா விருது 1992 2014 வாங்கிய இயல் விருதும் ஒரு குறிப்பிடத்தக்க விருதுன்னு சொல்லலாம். இப்போ ஆடியோ புக் போகலாம். ஒரு கோப்பை காஃபி. ஜெயமோகன் எழுதின சிறுகதை. நான் மார்த்தாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டபோது அவள் கணவன்தான் எடுத்தான். மார்த்தா ஓய்வு நாட்களில் செல்பேசியை பயன்படுத்துவதில்லை. அது நீண்ட வார இறுதி. ஹாய், நான் சாம் என்றான். என் பெயரை சொன்னதும் உற்சாகமாக ஹாய், எப்படி இருக்கிறாய் என்றான். நான் உற்சாகத்தை காட்ட முயன்றாலும் என் குரல் காட்டிக் கொடுத்தது. நலமாக இருக்கிறேன் என்றேன். எல்லாம் சுகமாக போய்கொண்டிருக்கிறது. அவன் என்ன ஆயிற்று, நான் தெரிந்து கொள்ளலாமா என்றான். எடுத்து சொல்லும்படி நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை, ஆனால் என்று தயங்கினேன். நான் மார்த்தாவை சந்திக்க வேண்டும். தனிமையில் அவளிடம் சற்று நேரம் பேச வேண்டும். அவன் ஆம், நீ அவளிடமே பேசலாம். அவளால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியும் என்றான். அவள் உள்ளே வேலையாக இருக்கிறாள், சற்று பொறு. மார்த்தா பேசியபடி வருவது கேட்டது. அவளுடைய 2 பெண் குழந்தைகளின் குரல். ஹாய் மகா, எப்படி இருக்கிறாய்? குரல் கேட்டு நெடுநாட்கள் ஆகின்றன என்றாள். நான் உன்னை சந்திக்க வேண்டும் மார்த்தா. அவள் ஒரு கணம் தயங்கி திங்கள்கிழமை சந்திக்கலாம், சாயங்காலம் என்றாள். இல்லை, நான் உடனே சந்திக்க வேண்டும், இன்றைக்கே. முடியும் என்றால் இன்னும் சில மணி நேரத்தில். அவள் என்ன சொல்கிறாய்? இன்று விடுமுறை. சாம் வீட்டில் இருக்கிறார், குழந்தைகளுக்கு விடுமுறை என்றாள். மார்த்தா என்றபோது என் குரல் இடறியது. நான் இக்கட்டில் இருக்கிறேன், மிக பெரிய துயரத்தில் இருக்கிறேன். எனக்கு வேறு எவரையும் பார்க்க தோன்றவில்லை, வேறு எவரிடமும் சொல்ல முடியாத விஷயம். அவள் ஜானுவுக்கு தெரியுமா என்றாள். தெரியாது என்றேன். மன்னித்து விடு மகா, அது சரியல்ல. அவள் தொலைபேசியை வைக்கப் போகிறாள் என எண்ணி மார்த்தா மார்த்தா என்று கூவினேன். நான் உன்னை சந்தித்தாக வேண்டும், இல்லாவிட்டால் நான் செத்து விடுவேன். அவள் பெருமூச்சுடன் சரி, நீ இங்கேயே வா என்றாள். சாம் இன்றைக்கு வெளியே போக வேண்டும் என்று சொன்னார். நான் சொல்லிக் கொள்கிறேன். எப்போது வருவாய்? சாயங்காலமா? நான் 1 மணி நேரத்தில் என்றேன். என்ன சொல்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? நான் மார்த்தா, நான் உன்னை சந்திக்க கிளம்பி வந்து விட்டேன். வந்து கொண்டே இருக்கிறேன். ஊருக்கு இன்னும் 70 மைல்தான். அவள் பெருமூச்சு விட்டு வா என்றாள். நான் சென்றபோது சாம் பட்டறையில் இருந்தான். என் காரின் ஒலி கேட்டு வெளியே வந்து ஹாய் என்றான். கையில் ரம்பம், உடலெங்கும் மரப்பொடி. என்ன வேலை என்றேன். ஒரு புத்தக அடுக்கு, சிறியது என்றான். மார்த்தா உள்ளே இருக்கிறாள். நான் நன்றி என்றேன். நீ வருத்தமாக இருக்கிறாய் என்றான் சாம். ஆமாம் சாம் என்றேன். மார்த்தாவிடம் சொல், அவள் எல்லாவற்றுக்கும் தீர்வு வைத்திருப்பாள். வாழ்த்துக்கள். அவன் உள்ளே செல்வதை பார்த்து கொண்டு நின்றேன். மார்த்தா முன்பக்கம் நீர்க்காப்பு உடையுடன் வெளியே வந்து புன்னகைத்து வா என்றாள். நான் உள்ளே சென்றேன்.
மேல் சட்டையை கழற்றி நிலைக்கொக்கியில் மாட்டும்போது, குழந்தைகள் எங்கே என்றேன். நீச்சல் என்றாள். கூடத்தில் சாய் விருக்கையில் அமர்ந்தேன். அவள், என்ன குடிக்கிறாய்? இந்திய காஃபி என்றாள். நான் புன்னகைத்தேன். 16 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் என்னை திருமணம் செய்து கொண்டு வாழ வந்தபோது நான் அருந்தும் இந்திய காஃபி என்னும் பொருளை கண்டு திகைத்தாள். ஏறத்தாழ டிமார்டன் காஃபி போல என்று கண்டுபிடித்தாள். இது இந்திய நவீன பண்பாட்டின் சரியான அடையாளம். காப்பி பொடி ஐரோப்பியர் கொண்டு வந்தது. சிகிரித்தூள் நாங்கள் கண்டுபிடித்தது. பாலும் சீனியும் போட்டு கீர் போல அதை செய்வது எங்கள் தொன்மையான பாரம்பரியம் என்றேன். நாங்கள் அந்த 3 அம்சங்களின் வெற்றிகரமான கலவை, தெரியுமா? அவள் கண்களில் நீர்வர சிரித்தாள். அன்றெல்லாம் எல்லாவற்றுக்கும் சிரித்து கொண்டே இருந்தோம். மிகச் சரியான ஃபில்டர் காஃபி. அதை கையில் வாங்கி முகர்ந்ததுமே என் மனநிலை மாறிவிட்டது. முகம் புன்னகையில் விரியும் தசையசைவை நானே உணர்ந்தேன். அதுவரை முகம் இறுகியிருந்தது என்பது அப்போது தெரிந்தது. அவள் என் எதிரே அமர்ந்து கொண்டு, பரவாயில்ல, கொஞ்சம் தெளிந்து விட்டாய் என்றாள். ஆம் என்றேன். தனியாக பேச வேண்டுமா? அந்த அறைக்கு செல்வோமா என்றாள். ஆம் என்றேன். தனியறைக்குள் சென்று அமர்ந்ததும் நான் மேலும் எளிதானேன். கால்களை நீட்டி சோஃபாவில் அமர்ந்தேன். இதமான குளிர். வெளியே பறவைகளின் ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது. காற்றில் மணியோசை எழுந்தது. மார்த்தா, நீ மிக அழகாக இருக்கிறாய் என்றேன். அவள் சிரித்து, நன்றி என்றாள். என்ன பிரச்சனை? ஜானுவிடம் ஏதாவது சண்டையா என்றாள். நான் அதுவரை அவளிடம் எப்படி படிப்படியாக எல்லாவற்றையும் சொல்வது என திட்டமிட்டு ஏராளமான சொற்றொடர்களை உருவாக்கி கொண்டு வந்திருந்தேன். ஆனால் நேரடியாக, மார்த்தா, உனக்கு என் அம்மாவை தெரியுமே என்றேன். ஆம் என்றாள். அப்பா இறந்த பின்பு இங்கேதான் இருக்கிறார்கள் என்று ஒரு முறை சொன்னாய். ஆமாம் என்றேன். என் அம்மா மிக சம்பிரதாயமான பின்னணி கொண்டவள். அப்பாவுக்கு அடங்கி வாய்ப்பேச தெரியாமல் 43 ஆண்டு காலம் வாழ்ந்தவள். சொந்தமாக அவளுக்கென கருத்துகள் ஏதும் இருந்ததில்லை. சொந்தமாக உணர்ச்சிகள் இருந்திருக்கலாம், அதை கூட அவள் காட்டிக் கொண்டதில்லை. மார்த்தாவுக்கே அதெல்லாம் தெரியும். நான் மார்த்தாவை திருமணம் செய்து கொண்ட தகவல் தெரிந்ததும் அப்பா போனில் 4-5 கெட்ட வார்த்தைகளை இறைத்தார். சாபம் போட்டு மின்னஞ்சல் செய்தார். நான் துணிந்து மார்த்தாவை வீட்டுக்கு அழைத்து சென்றேன். என்னை தெருவிலேயே நிற்க வைத்து வசை பாடினார். அருகே கிடந்த தென்னை மட்டையை எடுத்து அடிக்க வந்தார். அம்மா கூடத்திற்குள் ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பா 7 வருடம் முன்பு இறந்தார் என்றேன். அது வழக்கமான இறப்பு இல்லை. மார்த்தாவின் முகம் சுருங்கியது. அவள் கண்களில் வந்த மாற்றத்தை கவனித்தேன். அவளுடைய ஒவ்வொரு முகபாவமும் எனக்கு எத்தனை நெருக்கமாக தெரிந்திருக்கிறது என வியந்தேன். நீளமான மூக்கும் மெல்லிய உதடுகளும் இளம் பச்சை கண்களும் கொண்ட ஒடுங்கிய முகம். நான் இளமையில் கண்டிருந்த எலிசபெத் அரசியின் புகைப்படங்களை அவள் நினைவுறுத்தினாள். அவளிடம் நான் முதலில் சொன்னதே அதைத்தான், ஓர் அலுவலக விருந்தில். அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் திருச்சியில் தனியாக இருந்தார்கள். அப்பாவுக்கு உயர் இரத்த அழுத்தம். 2 முறை இதய அடைப்பு வந்தது. ஆனால் அவரே கட்டிய வீட்டை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அம்மாதான் அவரை பார்த்து கொண்டாள். வீட்டில் சமையலெல்லாம் அவள்தான். ஒரு பெண் வந்து தூய்மை வேலைகளை மட்டும் செய்வாள். அப்பாவைத்தான் தெரியுமே, எது செய்தாலும் குற்றம், எவ்வளவு கவனித்தாலும் போதாது. உடல்நிலை மோசமாகும் தோறும் குணம் கெட்டுக்கொண்டே சென்றது. ஆமாம், மறுபக்கம் எதிர்ப்பே இல்லாமல் இருக்கும்போது கூரரம் அப்படி வளர்ந்து கொண்டே போகும் என்று மார்த்தா சொன்னாள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உண்டு. என் அப்பா வீட்டுக்கு வெளியே ஒரு வாயில்லா பூச்சி. அவரை விட பணமும் அதிகாரமும் உள்ளவர்களை கண்டால் அவரே அறியாமல்
குழைய ஆரம்பித்து விடுவார். அரசாங்க வேலையில் கூழை கும்பிடு போட்டே 36 ஆண்டு காலம் வேலை பார்த்ததனால் வந்த குணம். அந்த இழிவை அவர் வீட்டுக்குள் இப்படி திமிர் கொண்டு சமன் செய்து கொண்டார். மார்த்தா புன்னகைத்தாள். நான் அப்பா அன்று காலை சோஃபாவில் அமர்ந்திருக்கிறார். அம்மா வெளியே சென்று பால்காரனிடம் பால் வாங்கி கொண்டு உள்ளே வந்தாள். வழியில் கால் விரல் நாற்காலி முனையில் முட்டிவிட்டது. வலியுடன் முனகியபடி அவள் குனிந்து நின்றாள். அப்பா அதுதான் சாக்கு என்று வசைப்பாட ஆரம்பித்து விட்டார். வழக்கம் போல அப்போது வாயில் என்ன வருகிறதோ எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். அம்மாவுக்கு அந்த வழியில் எப்படியோ ஒரு வெறி வந்துவிட்டது. பால் செம்பை தூக்கி அவர் மேல் அடித்திருக்கிறாள் என்றேன். ஓ என்றாள் மார்த்தா. எங்கள் வீட்டில் 50 ஆண்டு காலமாக இருக்கும் ஓட்ட பித்தளை செம்பு 1 கிலோவுக்கு மேல் எடை கொண்டது. அப்பா அடிபட்டதும் ஒரு மூச்சொலி மட்டும் எழுப்பி அப்படியே பக்கவாட்டில் சரிந்து விட்டார். உண்மையில் அம்மா அதை கவனிக்கவில்லை. கோபத்துடன் சமையலறைக்கு சென்று கொஞ்ச நேரம் நின்றிருக்கிறார். அழுகை வந்து நன்றாக அழுது முடித்த பின் வந்து பார்த்தால் சோஃபாவில் அவர் விழுந்து கிடப்பதைக் கண்டாள். அருகே போய் கூப்பிட்டாள். பலமுறை கூப்பிட்டும் பதில் இல்லை. மெல்ல தொட்டு உலுக்கினாள். அப்பா இறந்து விட்டிருந்தார். மார்த்தா 2 கைகளாலும் வாயை பொத்தி கொண்டாள். மூச்சு நின்று நின்று வருவது போல கழுத்து அசைந்தது. அம்மா அப்படியே மயங்கி விழுந்து விட்டாள். 4-5 மணி நேரம் மூச்சு பேச்சில்லாமல் அங்கேயே கிடந்திருக்கிறாள். பின்னர் நினைவு வந்து எழ முடியாமல் தவழ்ந்து சென்று பக்கத்து வீட்டு மாரிமுத்துவை கூப்பிட்டாள். அவர்தான் என்னை கூப்பிட்டு செய்தி சொன்னார். நானும் ஜானகியும் உடனடியாக கிளம்பி சென்றோம். அப்பாவின் சடலத்தை ஆஸ்பத்திரியில் குளிர்பெட்டியில் வைத்திருந்தார்கள். அம்மா தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருந்தாள். அடிக்கடி மயக்கம் வந்து நினைவிழந்து கொண்டிருந்தாள். அப்பாவின் இறுதி சடங்குகள் நடந்தது எதுவும் அம்மாவுக்கு தெரியாது. மார்த்தா பெருமூச்சு விட்டாள். நான் 4வது நாள் கொஞ்சம் நினைவு திரும்பிய போது அம்மா என்னை கண்டு கதறி அழுதாள். என்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னாள். அவளை வெளியே போகச் சொல் என்று ஜானகியை பார்த்து கை நீட்டி கூச்சலிட்டாள். நான் ஜானகியை வெளியே அனுப்பிவிட்டேன். அதற்குள் மீண்டும் மயக்கம் வந்துவிட்டது. மீண்டும் நினைவு வந்தபோது கதறி அழுது கூச்சலிட்டாள். அவளால் சொல்ல முடியவில்லை. கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருந்தது. அவள் மிகவும் கொந்தளிப்பாக இருப்பதைக் கண்டு நான் உளவியலாளர் டாக்டர் நரேனிடம் சொன்னேன். அவர் 7 அமர்வுகளிலாக அவளிடம் பேசினர். அதன் பின்னர் என்னிடம் நடந்ததை சொன்னார் என்றேன். உளவியலாளரிடம் சென்றது மிக நல்ல விஷயம். அம்மா அதையெல்லாம் உன்னிடம் சொல்லியிருந்தார் என்றால் அந்த உரையாடலே மிக பெரிய சித்திரவதையாக ஆகி மேலும் சிக்கலை உருவாக்கியிருக்கும் என்றாள் மார்த்தா. நரேன் என்னிடம் நடந்ததை சொன்னபோது நான் ஆடிப்போய்விட்டேன். என்னால் முதலில் நம்பவே முடியவில்லை. கதைகளில் எல்லாம் தான் இப்படி நிகழும் என்பதே என் எண்ணம். அவர் சொன்னபோது நான் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. ஆனால் வீட்டுக்கு வந்த பின் என்னால் தூங்க முடியவில்லை. இரவெல்லாம் மனம் கொந்தளித்து கொண்டே இருந்தது. அந்த வீட்டில் இருக்க முடியவில்லை. அன்றே வீட்டை காலி செய்துவிட்டு ஓட்டலில் அறை போட்டு தங்கினோம். அடுத்த நாள் முதல் நான் மூளை அமைதி மாத்திரைகள் போட ஆரம்பித்தேன். நான் சமநிலைக்கு மீள 15 நாட்கள் ஆயின. புரிகிறது என்றாள் மார்த்தா. நரேன் எல்லாவற்றையும் வழி நடத்தினார். அம்மாவிடம் எதுவும் தெரிந்தது போல காட்டிக்கொள்ள வேண்டாம் என்றும் அவரே சில நாட்களில் சொல்வார் என்றும் சொன்னார். அம்மா உடனே தற்கொலை செய்யத்தான் நினைத்திருக்கிறார். ஆனால் நினைவு தவறிக்கொண்டே இருந்ததனால் அதற்கு முடியவில்லை. தற்கொலை செய்து கொள்ளக்கூட ஒரு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது இல்லையா? நான் சிரித்தபோது மார்த்தா சிரிக்கவில்லை. என் சிரிப்பே கோணலாக இருந்தது என உணர்ந்தேன். அம்மாவை நானும் ஜானகியும் மாறி மாறி பார்த்து கொண்டோம். மெதுவாக தேறி வந்தாள். நரேன் அவள் செய்தது தவறு அல்ல, அது வெறும் தற்செயல்தான் என்பதை திரும்ப திரும்ப
வெவ்வேறு சொற்களில் அவளிடம் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏற்கனவே அவளுடைய இதயம் மிக பலவீனமாக இருந்தது. அது ஒரு வகை இயற்கை மரணமேதான் என்றார். பின்னர் அம்மாவே அப்படி சொல்ல ஆரம்பித்தாள். அதற்குள் விசா வந்துவிட்டது. அவளை அமெரிக்காவுக்கு அழைத்து வந்து விட்டேன். அமெரிக்கா கிளம்புவதற்கு முந்தைய நாள் இரவு அம்மா என்னிடம் நடந்ததை சொன்னாள். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கதறி அழுதாள். நானும் அழுதேன். நான் அவளை எப்படியெல்லாம் சமாதானம் செய்ய வேண்டும் என்று முன்னரே யோசித்து வைத்திருந்தேன். ஆகவே அப்போது என்னால் நன்றாக பேச முடிந்தது. ஆனால் அழுது முடித்ததுமே அம்மா தெளிவாகிக் கொண்டே சென்றது எனக்குள் ஏமாற்றத்தை உருவாக்கியது. நான் சொன்ன ஆறுதல்களை எல்லாம் அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டதும், அவள் தவறே செய்யவில்லை என்று நான் சொன்னபோது அவளும் அதை ஒப்புக்கொண்டதும் என் ஏமாற்றத்தை வளர்த்தன. ஆக பிரச்சனை இதுதான் இல்லையா என்றாள் மார்த்தா. ஆம், அம்மா அமெரிக்கா வந்தபோது ஒரு பக்கம் மிரட்சியுடனும் இன்னொரு பக்கம் குழந்தைத்தனமான ஆர்வத்துடனும் இருந்தாள். விமான நிலையத்தில் எலிவேட்டரில் ஏறுவதற்கு மிகவும் தடுமாறி விழப்போனாள். ஒரு வழியாக நான் அவளை பிடித்து அதில் ஏற்றிய போதுதான் முதல் முறையாக புன்னகை புரிந்தாள். அமெரிக்காவின் குளிரும் வெள்ளை முகங்களும் அவளை அந்நியப்படுத்தக்கூடாது என்று நான் மிகவும் கவனம் எடுத்துக்கொண்டேன். இங்குள்ள கோயில்களுக்கும் தமிழ் சங்க நிகழ்ச்சிகளுக்கும் சினிமாவுக்கும் அழைத்து சென்றேன். நானும் ஜானகியும் யாராவது ஒருவர் எப்போதும் கூடவே இருந்தோம். அம்மாவை தனியாகவே விடவில்லை. ஜானுவுக்கு தெரியுமா என்றாள் மார்த்தா. ஆமாம், அம்மாவை அவளிடம் சொல்லச் சொன்னாள் என்றேன். அம்மாவை நிறைய செயல்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்று நரேன் சொன்னார். ஆகவே ஓர் எண்ணம் வந்தது. இங்கே எனக்கு தெரிந்த ஒரு அம்மா இந்திய சமையல் செய்து இணையம் வழியாக தேவையானவர்களுக்கு கொடுத்தனுப்பும் தொழில் செய்கிறார்கள். அம்மாவை அவர்களுக்கு சமையலுக்கு உதவியாக அனுப்பினேன். அம்மா மிகச் சிறந்த சமையற்காரர், தெரியுமே. சீக்கிரத்திலேயே அம்மாவின் சமையலுக்கு ஏராளமான ரசிகர்கள் கூடிவிட்டார்கள். அம்மாவுக்கும் அதில் மிகப்பெரிய ஈடுபாடு வந்துவிட்டது. காலையிலேயே உற்சாகமாக கிளம்பி செல்ல ஆரம்பித்தாள். விதவிதமாக சமைக்க ஆரம்பித்தாள். தன் சமையலுக்கு வரும் பாராட்டுகளை என்னிடம் ஒவ்வொன்றும் சொல்வாள். அது நல்ல உத்திதான் என்றாள் மார்த்தா. எதையாவது செய்யும்போது மனம் விலகி விடுகிறது. மிக சீக்கிரத்திலேயே அம்மா மீண்டு வந்தாள். அவளே இங்கே ஒரு அம்மாவிடம் சென்று ஆங்கிலம் பேச கற்றுக்கொண்டாள். ஜானகியிடம் காரோட்ட கற்றுக்கொண்டாள். அம்மாவின் மாற்றத்தை ஓர் அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும். புடவை கட்டுவதை விட்டுவிட்டாள். கூந்தலை குட்டையாக நறுக்கிக் கொண்டாள். அவளே தினமும் காலையில் காரை ஓட்டிக்கொண்டு வேலைக்கு செல்கிறாள். கடைகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் செல்கிறாள். அங்கே அவளுக்கென நிறைய தோழிகள் உருவாகிவிட்டார்கள். அவர்கள் சேர்ந்து சுற்றுலாவுக்கெல்லாம் செல்கிறார்கள். அம்மா இப்போது அந்நிறுவனத்தின் பங்குதாரர். நிறையவே சம்பாதிக்கிறாள். கிட்டத்தட்ட சுதந்திரமாக வாழ்கிறாள். என் வீட்டில் தங்கியிருப்பதனால் மட்டும் என்னிடம் எங்கே போகிறாள் என்று சொல்கிறாள். மற்றபடி முன்பு போல பேச்சு ஏதும் இல்லை. மார்த்தா என்னை நோக்கியபடி பேசாமல் இருந்தாள். நானும் சற்று நேரம் பேசாமல் இருந்தேன். வேறென்ன என்றாள். மார்த்தா, அம்மாவை மாற்றியது நான். அதில் நான் வெற்றியும் பெற்றேன். ஆனால் என்னால் இந்த மாற்றத்தை தாழ முடியவில்லை. மார்த்தா ஏன் என்றாள். தெரியவில்லை. என்னால் இப்போது அம்மாவை நேருக்கு நேர் பார்க்கவே முடியவில்லை. அம்மாவை நினைத்தாலே என் மனம் எரிகிறது. பல சமயம் இரவுகளில் தூக்கமே இல்லை. நான் இப்போது மீண்டும் மூளை அமைதி மாத்திரைகள் சாப்பிடுகிறேன். என்னால் வேலையை ஒழுங்காக செய்ய முடியவில்லை. மார்த்தா கைகளை குவித்து அதன் மேல் முகத்தை வைத்துக்கொண்டு என்னை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அம்மாவின் பழைய புகைப்படங்களை இரவெல்லாம் பார்க்கிறேன். அம்மாவும் அப்பாவும் நானும் இருக்கும் பழைய படங்களை பார்த்ததால் நெஞ்சுருகி அழத் தொடங்கி விடுகிறேன். என் அவஸ்தை ஜானகியிடம் சொன்னேன். உனக்கென்ன பைத்தியமா என்கிறாள்.
அம்மா மிக மகிழ்ச்சியாக இருப்பதில் உனக்கு என்ன பிரச்சனை என்கிறாள். என்னை அவளும் புரிந்து கொள்ளவில்லை. நான் முழு தனிமையில் இருக்கிறேன். என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. குரல் உடைந்து கண்ணீர் வழிந்தது. அதை கைக்குட்டையால் துடைத்து கொண்டேன். என் அப்பா இப்போது அடிக்கடி கனவில் வருகிறார். இறந்து போதிருந்த வடிவில் அல்ல, அலுவலகம் செல்லும் பழைய தோற்றத்தில். ஒருமுறை என்னை சரியாக படிக்கவில்லை என்று துரத்தி துரத்தி அடிப்பது போல கனவு. அப்பாவின் ஆவி அமைதி அடையவில்லையோ என எண்ணி ஊருக்கு பணம் அனுப்பி ராமேஸ்வரத்திலும் காசியிலும் புத்தகையாவிலும் சடங்குகள் செய்ய வைத்தேன். திருவண்ணாமலையிலும் சிதம்பரத்திலும் மோட்ச தீபம் ஏற்றினேன். ஆனாலும் கனவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. 2 நாட்களுக்கு முன் ஒரு கனவு. அப்பா சடலமாக உறைந்து கண்ணாடி பெட்டிக்குள் இருக்கிறார். நான் உள்ளே பார்க்கிறேன். சடலமாகவே அவர் அழுது கொண்டிருக்கிறார். அப்படியே எழுந்து அமர்ந்து நடுங்கினேன். வியர்வை வழிந்தது. மூச்சு சீரடைய நெடுநேரம் ஆகியது. காலையில் அம்மா கிளம்பிக் கொண்டிருந்த போது அவளிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றேன். கூடத்திலேயே நின்று என்ன என்று கேட்டாள். என் கனவை சொன்னேன். ஊருக்கு சென்று அனைவருமாக சேர்ந்து ஒரு சடங்கு செய்தால் அப்பாவுக்கு அமைதி கிடைக்கும் என்றேன். முகம் சுளித்து, கிறுக்குத்தனம், இனிமேல் இதை பற்றி என்னிடம் பேசாதே என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். நான் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலேயே அமர்ந்திருந்தேன். மாலை அம்மா அவள் தோழி மேகியுடன் வந்தாள். ஒரே சிரிப்பு, பேச்சு, கும்மாளம். இரவு ஜானுவிடம் சொன்னபோது அம்மா சொன்னது சரிதான், உனக்கு கிறுக்கு என்றாள். காலையில் அம்மா தோழிகளுடன் மேரியின் ஏரியில் படகு தங்களுக்கு கிளம்பி சென்று விட்டாள். நான் வீட்டில் அமர்ந்திருந்தேன். கிறுக்கு பிடித்துவிடும் என்று தோன்றியது. என்னால் தாங்க முடியவில்லை. உன்னை பார்க்க வேண்டும் என தோன்றியது. காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டேன். மார்த்தா தன் கை நகங்களை பார்த்து கொண்டிருந்தாள். நான் தலை குனிந்து சோஃபாவின் தோலுறையை நெருடிக் கொண்டிருந்தேன். மார்த்தா மூச்சொலியுடன் நிமிர்வதை உணர்ந்து நிமிர்ந்து நோக்கினேன். நான் என்ன செய்ய வேண்டும் மகா? எனக்கு தெரியவில்லை. நான் உனக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன். நானும் சாமும் குழந்தைகளும் உன் உறவென்றே நீ நினைக்கலாம். நீ தனிமையானவனாக எண்ணிக்கொள்ள வேண்டியதில்லை. நன்றி மார்த்தா என்றேன். நீ எதையாவது செய்ய ஆரம்பிக்கலாம் மகா. சாம் போல கைகளால் செய்யக்கூடிய எதையாவது, மரவேலை, கடைசல் வேலை, தோட்ட வேலை. இந்தியர்கள் மூளையை உடம்பிலிருந்து பிரித்து தனியாக வைத்திருக்கிறார்கள். அது தானாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் புன்னகைத்தேன். மாத்தா, உனக்கு இன்னொரு காஃபி தேவைப்படும் என நினைக்கிறேன் என்றாள். எப்போதுமே அது உனக்கு சரியாக தெரிகிறது என்றேன். மார்த்தா இன்னொரு ஃபில்டர் காஃபி கொண்டு வந்தாள். நான் அதை குடித்தபோது மெய்யாகவே மெல்ல அனைத்திலிருந்தும் விடுபட்டேன். மார்த்தா, இந்த கனவுகள் நான் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறாய்? உளவியலாளரை பார் என்று மட்டும் சொல்லாதே. எனக்கு தோன்றுவதை சொல்லவா? சொல். கண்டிப்பாக அது எனக்கு முக்கியமானது. நீ ஒரு முறை ஊருக்கு போய் வா. உன் மதத்தின் சடங்குகளை எல்லாம் முறையாக செய். மார்த்தா என் கண்களை கூர்ந்து பார்த்து சொன்னாள். உன் அப்பாவை நீதான் கை தவறுதலாக கொன்றுவிட்டதாக நினைத்துக்கொள். அதற்குரிய எல்லாவற்றையும் செய். மீண்டு விடுவாய். என்ன சொல்கிறாய் என்றேன். ஒரு சின்ன உளவியல் நாடகம், வேறொன்றும் இல்லை. சரியாகிவிடும் என்கிறாயா? நம்பு, கண்டிப்பாக. நான் பெருமூச்சு விட்டு கோப்பையை வைத்தேன். நன்றி, நீ எப்போதும் சரியானதை சொல்வாய் என்று சாம் சொன்னார். அவரிடம் நான் தச்சு வேலை செய்ய சொன்னேன் என்று சிரித்தாள். சோழி நிற பற்கள். நான் ஜானகியை பெண் பார்க்க போனபோது அவளுடைய வெண்பற்களைத்தான் முக்கியமாக கவனித்தேன். நீ சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும். இன்று நான் சாமுக்காக இத்தாலிய சமையல் செய்யலாம் என்றிருக்கிறேன். கண்டிப்பாக என்றேன். சரி,
சாமிடம் பேசிக்கொண்டிரு, 1 மணி நேரம் என்றாள். மார்த்தா என்றேன். என்ன என்று திரும்பினாள். நான் வந்தது இதையெல்லாம் சொல்வதற்காக மட்டும் அல்ல. அவள் புருவம் சுருங்க பார்த்தாள். உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், மனமாற. சேச்ச, என்ன இது என சிரித்தாள். இல்ல, நீ என்னை மன்னிக்க வேண்டும். மகா, நான் உன் மேல கோபமே கொள்ளவில்லை. இது போதும், இதுவும் என்னை ஆறுதல் படுத்தும் என நினைக்கிறேன் என்றேன். அரான்சினி செய்கிறேன், உங்கள் ஊர் பலகாலம் போலவே இருக்கும் என்றாள் மார்த்தா. நான் புன்னகைத்தேன். நன்றி.